இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் பேசுறார். இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல. இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் நியமிச்சிருக்கார். அவர் ஒரு கருத்து சொல்றார். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள். காங்கிரஸிலே காங்கிரசும் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது.